வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்க, என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54 568 சரிங்களா. அதே மாதிரி 056 14 நமக்கு வந்து நம்ம நேற்று சி போர்டு 4 நம்பரு வந்து கொடுத்தோம். சி போர்டு தான் 8க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு 6 நம்பரை கொடுத்தோம், செம்ம வின்னிங். சரிங்களா, நேற்று வந்து 6 மணி ஷோவில் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சி போர்டில் யாரை வைக்கிறத வச்சுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு 6ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 25 182 சரிங்களா. இதில் 1ஆம் நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணுவோம் இல்லையா, இந்த ட்ரா டு இந்த ட்ரா, இந்த ட்ரா டு இந்த ட்ரா தான் மேட்ச் பண்ணுவோம். அப்படி மேட்ச் பண்ணும்போது 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, அதாவது ஒரு மணி ஷோக்கு. சரிங்களா, ஒரு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆக போகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே போல் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஏ போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எதனால் அங்கே 9 நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1ஆம் நம்பருக்கு 9 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்போயுமே 1ஆம் நம்பர் வந்தால் 9 நம்பர் வரும். அதே சேம் டைம் வந்து நமக்கு 0 வந்தாலும், அதாவது இங்கே பாருங்கள், இப்போ 0 வருதுனால 0க்கும் 9 வரும். அதேமாதிரி 1ஆம் நம்பருக்கும் 9 நம்பர் தான் வரும். அது எப்போயுமே வந்து ரெகுலராக வரக்கூடிய நம்பர் தான். அதனால தான் நம்ம எப்போயுமே 1ஆம் நம்பர் வரப்போ 9 நம்பரையும் 0 வரப்பையும் 9 நம்பரையும் நம்ம கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா அதே சேம் நம்பர் 4ஆம் நம்பர் வரும், இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 9 நம்பர். ஏன்னா இப்போ பூராமே அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர், பெரிய நம்பர் எதுவுமே இல்லை. இப்போ பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். எனக்கு வந்து 9 நம்பருக்கான சான்ஸும் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 614 அதே மாதிரி 182 இந்த ரெண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கிடைக்கிது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சேம் டைம் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர். என்னங்க 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இந்த ட்ராவில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஒன்று அடித்தாங்கன்னா டேரெக்டாக ஒன்று பெருசுக்கு போயிடணும், அதாவது 9ஆம் நம்பர்னு பெரிய நம்பருக்கு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக சின்ன நம்பர் 1க்கு 2 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். அப்படி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 6 வருது இல்லையா, மேலே 6 வருது, 1ஆம் நம்பர் வருது இல்லையா, அதே சேம் நம்பர் வைக்கிறக்கும், அதே மாதிரி 182லேருந்து சேம் நம்பர் வைக்கிறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடுறாங்க. ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த சி போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து எப்படியாவது மேலே உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி சி போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து 3 டிஜிட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவாங்க, வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். 9 நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏ போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு வந்து 8க்கு 1ங்கிற நம்பர், நமக்கு வந்து இங்கே வந்து சின்ன நம்பர் இருக்குது, இங்கே வந்து நம்ம என்ன இருக்குது, சின்ன நம்பருக்கு 1ஆம் நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பருக்கு நம்ம 9 நம்பர் கொடுக்குறோம். அப்போ 8ஆம் நம்பருக்கு என்ன கொடுக்குறோம், 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். அப்போ பெரிய நம்பருக்கு தான் சின்ன நம்பர் வரும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து அதிகமாக வந்து நம்ம என்ன கொடுத்தாங்கன்னா, நிறைய வந்து 6க்கு 8ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா, 6ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வந்துடுது, அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. 8க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அதாவது 6க்கு 8 நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரி 8க்கு 1 தான் வரும். சரிங்களா, அப்போ அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 1ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 3 டைம் 1ஆம் நம்பர் வைக்குவாங்க, இல்லை 2 டைம் வச்சுட்டாங்க, அப்படி இன்னொரு டைம் வைப்பாங்களான்னா வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா, தொடர்ந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சாங்கன்னா அதான் சொல்லுவோம், 2 நம்பர் நம்ம ரிப்பீட் கொடுக்குறோம், 2 நம்பர் ரிப்பீட்டட் கொடுக்குறோம். என்னென்னா 2ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 184 82ன்னு வந்துச்சு இல்லையா, அந்த 182ல் 1ஆம் நம்பரை திரும்ப கொடுக்குறோம், அதே மாதிரி 2ஆம் நம்பரை திரும்ப கொடுக்குறோம், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறதுனால. சரிங்களா, ஏன்னா மேலே எடுத்துக்காங்களே 868 அது வந்து ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பரு, அதுலேருந்து ஒட்டு நம்பர் கிடையாது. இது வந்து தனித்து நிற்கிற நம்பர் 2 நம்பருமே, இதுலனால இது வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது 2 கொடுக்குறோம். சரிங்களா, அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முடியாது, அதுக்காக தான் கொடுக்குறோம். சரிங்க, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு இன்னொரு நம்பர் வந்து 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர்னால் உங்களுக்கு 8க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 8ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எனக்கு ஆல் போர்டில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னங்கிறது கொடுக்குறோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான வின்னிங்காக இருக்கும். ஏன்னா
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா 8க்கு 5 8க்கு 3ங்க பாருங்கள். 8க்கு இப்போ 3க்கு 0 அதே மாதிரி 8க்கு 5 இந்த 2 நம்பரும் ஒரே மாதிரியான காம்பினேஷனில் இருக்கக்கூடிய நம்பர். அதனால் இது வராமல் போகாது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். 3க்கு 0ன்னு வந்தாலும் சரி, அதே மாதிரி 8க்கு 5ன்னு வந்தாலும் ஒரே மாதிரியான காம்பினேஷனு அதான் நமக்கு மேட்ச் ஆகும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வந்தால் 0 கொடுத்துட்றோம், 0 வந்தால் 3ஆம் நம்பர் கொடுத்துறோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குற காரணம் என்னாலும் அதே தான். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 0க்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். அது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் வந்து ஒன்று வந்தால் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் போயிடும். சின்ன நம்பர்னால் உங்களுக்கு 1ஆம் நம்பர் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 8க்கு 5ங்கிற நம்பர் கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க. கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா. உங்களுக்கு வருதான்றதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் தான் எனக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதோடய மிஷின் சார்ட்டு கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுத்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. அதே மாதிரி சி போர்டு வந்து நம்ம யாராவது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா போர்டு கட்டுறவங்க நீங்கள் 6ஆம் நம்பர் போர்டு கட்டலாம். 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பர் போர்டு கட்டுறது வந்து 6ஆம் நம்பர் போர்டு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் தான் வரும். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா. 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். 6ஆம் நம்பருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும், வேறு வழியே இல்லை. ஏன்னா 6ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வந்துடும் சரிங்களா. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா வரக்கூடிய நம்பர் 916ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 256 அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அதே மாதிரி போர்டு கட்டுறவங்க நீங்கள் வந்து 6ஆம் நம்பர் போர்டு கட்டலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அது மட்டும் சி போர்டு மட்டும் கட்டுறதா இருந்தால் இல்லைங்க நான் சி போர்டு வந்து நான் கட்டுறேங்க எனக்கு அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டணுங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் கட்டலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு. 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா. அது மாதிரி ஆடுறதுக்கு சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு சின்ன நம்பர் ஆடுவாங்க. பெரிய நம்பரே மேக்ஸிமம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள். நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 916ங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு எப்படி கணக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். அதாவது 614 184 அப்போ திரும்ப பார்க்கும்போது அந்த 61 41 18 அப்படிங்கிற நம்பர் வருது இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னா மிச்சம் 16 19 அந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க. அந்த இந்த ஷேப்பில் புரியுதுங்களா. இங்கே வந்து 56 14 18 சரிங்களா. அந்த மாதிரி வருது இல்லையா. அதுதான் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுதான் வரும். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணிங்களா. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 91 அந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு டைம் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அது 4ஆம் நம்பர் எதுவும் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கு மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மிஷின் சார்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி வின்னிங் எடுத்துட முடியும். இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி இல்லையா, மேட்ச் பண்ணி ஆடிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். 4 நம்பரையும் சேர்த்தே கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சி போர்டு மறக்காமல் 6ஆம் நம்பர் வைக்கிறதா வச்சு பாருங்கள். கண்டிப்பாக சி போர்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.